செல்வம் பெருகிட. பணம் இருந்தால் இன்று உலகில் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். பணத்தின் அவசியமானது இன்றல்ல, நேற்றல்ல, புராண காலங்களில் இருந்தே அதன் தேவை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒருவரது வாழ்வை வளமாக்க தேவைப்படுகிற செல்வம் கிடைப்பதற்கு அதற்கு அதிபதியான மகாலட்சுமி, சொர்ண ஆகர்ஷண பைரவர், அஷ்டலட்சுமிகள் மற்றும் குபேரன் ஆகியோரது வழிபாடுகளை முறையாக செய்து வர செல்வம் சேரத் தொடங்கி நமது வீட்டில் நிலைத்து நிற்கும். அதையடுத்து நமது வீட்டில் செல்வம் பெருகிட எந்தெந்த பூக்கள் வளர்க்கலாம் என்றும் எந்தெந்த குணநலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். செல்வம் பெருகிட வீட்டில் அல்லிப்பூ செடி வளர்த்தால் செல்வம் பெருகும். தாமரைப்பூ செல்வம் பெருகும், அறிவு வளர்ச்சி பெறும். நாகலிங்கப்பூ லட்சுமி கடாட்சம், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். பூவரசம்பூ உடல் நலம் பெருகும். வாடாமல்லி மரணபயம் நீங்கும். மல்லிகை குடும்ப அமைதி. செம்பருத்தி நோயற்ற வாழ்வு கிடைத்து ஆன்ம பலம் பெருகும். அரளிப்பூ கடன்கள் நீங்கும். அலரிப்பூ இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். ஆவாரம்பூ நினைவாற்றல் பெருகும். குலதெய்வத்தின் அருள். ரோஜாப்பூ நினைத்தது நடக்கும். மறுகொழுந்து குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். சம்பங்கி இடமாற்றம் கிடைக்கும். நந்தியாவட்டை குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெள்ளை சங்குப்பூ சிவ பூஜைக்கு சிறந்தது. நீல சங்குப்பூ விஷ்ணு பூஜைக்கு சிறந்தது. மனோரஞ்சிதம் குடும்ப ஒற்றுமை சிறக்கும். குருவின் அருள். முல்லை பூ தொழில் வளர்ச்சி, புதிய தொழில்கள் உண்டாகும். நித்திய கல்யாணி பூ முன்னேற்றம் அதிகரிக்கும். மஞ்சள் அரளி பூ குருவின் அருள், பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும். கடன்கள் கிரக பீடை போன்றவை நீங்கும். பவளமல்லி இது தேவலோக புஷ்பமாகும். இந்த செடியை வீட்டில் வளர்ப்பது மிக அவசியமாகும். இதன் மூலம் தேவர்கள் ரிஷிகள் அருளும் ஆசியும் கிடைக்கும்.